ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம மீனை வச்சு சூப்பரான ஒரு சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிப்பியை நீங்கள் எந்த மீன் வேணாலும் வச்சு செய்யலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது செய்கிறதுக்கு நமக்கு ரொம்ப நேரமும் எடுக்காது. 10 நிமிஷம். இந்த தேங்காய் மீன் வறுவல் இதை நீங்கள் சூடான சாதத்தோடு சாப்பிடுவோம். அது ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுக்கு எந்த அளவுக்கு புளிப்பு வேணுமோ அந்தளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். அதில் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்குங்க. புளி நல்லா ஊறினதுக்கப்புறமா நல்லா கரைச்சிட்டு அதில் இருக்கிற தண்ணியை மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. 1/4 கப் கட் பண்ண தேங்காயை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்குங்க. இது கூட 5 பல் பூண்டு சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் மிளகு ஜீரகம் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுங்க. தண்ணி சேர்க்காம தான் அரைக்கணும். நான் இன்றைக்கி கொஞ்சம் குறப்பாக தான் அரைச்சிருக்கேன். நீங்கள் நல்லா நைஸாக அரைச்சிக்குங்க. ஒவ்வொருத்தருக்கு தேங்காயாக இருந்தால் பிடிக்காது. இந்த தேங்காய் அப்படியே இருக்கட்டும். ஒரு பெரிய சைஸ் தக்காளியை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிருங்க. சின்ன தக்காளியாக இருந்தால் 2 சேர்த்து அரைச்சிருங்க. இந்த வறுவலில் தக்காளி அதிகமாக சேர்த்தா நல்லா இருக்காது. இந்த மாதிரி நைஸாக அரைச்சதுக்கப்புறமா இதையும் அப்படியே வச்சுருங்க. இந்த வறுவல் செய்கிறதுக்கு நமக்கு பேன் நல்லா அகலமாக இருக்கணும். பேனில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா இடிச்சிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்குங்க. இது கூட ஒரு பச்சை மிளகாய் இடித்து சேர்த்துக்குங்க. பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக 10 சின்ன வெங்காயம் கூட இடித்து சேர்த்துக்கலாம். வெங்காயத்துடைய கலர் நல்லா சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா அரைச்சி வச்சிருக்கிற தக்காளியை இது கூட சேர்த்துருங்க. தக்காளியை சேர்த்துட்டு இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. இப்போ பார்க்கும்போது எண்ணெய் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் மீனெல்லாம் சேர்க்கும் போது இது கரெக்டாயிரும். இந்த அளவுக்கு தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா அரைச்சி வச்சிருக்கிற தேங்காயை இது கூட சேர்த்துருங்க. தேங்காயை சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. 1 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா உங்களுக்கு எவ்வளவு காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஆல்ரெடி நம்ம ஊற வச்சுருக்கிற புளியை நல்லா கரைச்சிட்டு அதில் இருக்கிற தண்ணியை மட்டும் இதில் சேர்த்துக்குங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ண தேவையில்லை. உப்பு கரைஞ்சால் போதும். மீன் வேகிறதுக்காக 1 டம்ளர் தண்ணி மட்டும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த டைமில் உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் சேர்த்துக்குங்க. நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுருங்க. இந்த மாதிரி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா மீன் சேர்த்துக்குங்க. நீங்கள் எந்த மீன் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி பாறை மீன் தான் எடுத்திருக்கேன். இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற மசாலாவோட அளவுக்கு இதில் 1/2 கிலோ மீன் நம்ம சேர்த்துக்கலாம். நீங்கள் 1 கிலோ மீன் வச்சு செய்கிறீங்கன்னா நம்ம எடுத்துருக்கிற எல்லா பொருளையும் டபுளாக எடுத்துக்கோங்க. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மீன் போட்ட உடனே இந்த மாதிரி திருப்பி விடுங்க. மீன் திருப்பி விட்டதுக்கப்புறமா அந்த மசாலாவை வச்சு நல்லா மீனை கவர் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேர்த்திருக்கிற உப்பு காரமெல்லாம் அந்த மீனில் நல்லா பிடிக்கும். மூடி போட்டு மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் 3 நிமிஷம் நல்லா வேக வச்சுருங்க. 3 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா மீனை திருப்பி விடுங்க. மீனை திருப்பும் போது பொறுமையாக திருப்பி விடுங்க, இல்லைன்னா மீனெல்லாம் உடஞ்சி போயிடும். திருப்பி விட்டதுக்கப்புறமா மசாலாவை வச்சு இந்த மாதிரி கவர் பண்ணிடுங்க. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை கட் பண்ணி சேர்த்துக்குங்க. மறுபடியும் மூடி போட்டு மூடிட்டு 3 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வச்சுருங்க. 3 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளவுதான். இப்போ நமக்கு தேங்காய் மீன் வறுவல் தயாராகிடுச்சு. இதை நீங்கள் சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப தண்ணியெல்லாம் இருக்காது. டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிப்பியில் வர ஒவ்வொரு பொருளோட அளவையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இவ்வளவு நேரம் நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு வர வரைக்கும் பாய்.